ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் அடுத்த தலைமுறை ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். நீங்கள் இந்த தேசத்திலிருந்து, இந்த பட்டணத்திலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து இந்த ஜெப நேரத்தில் கலந்து கொண்டிருந்தாலும், அல்லது பைபிள் டிவியிலோ, யூடியூபிலோ, ஃபேஸ்புக்கிலோ இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றால், ஜெபத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இப்படி நாம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் அடுத்த தலைமுறையினின் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய அடியார்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் உங்கள் செவிகள் கவனிக்கிறவைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கண்கள் திறந்திருக்கிறவைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேல் ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோக தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து சேரும்படி ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியாரின் ஜெபத்தை கேளுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்தாரே, அதை நினைத்து இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கர பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கர பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே,
எங்கள் உள்ளத்தில் என்றும் நீர் மகிழ்ச்சியை தருகிற தேவன், சந்தோஷத்தை தருகிற தேவன், ஆனந்தத்தை தருகிற தேவன். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளின் ஜெப வேளையை கூட உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ பிரசன்னமைகள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அடியார்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அப்பா நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நம்முடைய ஜெபத்திற்கு ஆதாரமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலர். அவர் எழுதுகிற இந்த நிருபத்தின் இந்த கடைசி அதிகாரம் ஜெப வாழ்வை குறித்து அதிகமாய் சொல்லுகிறது. நாம் வாசித்த முதலாவது பகுதியிலே ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீங்கள் நீதிமான்கள், நாம் எல்லாரும் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. இந்த ஜெபத்தை சாதாரணமாகவும் செய்யலாம், ஊக்கமாகவும் செய்யலாம். ஆனால் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை பலனுள்ள ஜெபம் என்று சொல்லியிருக்கிறார். கூடவே வேதம் சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து. எத்தனையோ முறை இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் இல்லை, இவர்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் இல்லை, என் வீட்டில் தான் இப்படி பிரச்சனை, என் பிள்ளைகளால் தான் எனக்கு இப்படி பிரச்சனை என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களைப் போலவே கஷ்டப்படுகிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் விதவிதமான கஷ்டங்கள், சங்கடங்கள். ஆனால் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இந்த வார்த்தையின் உள்ளத்தை மிகவும் அசைத்தது. மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே, மழை பெய்யக்கூடாது, அது நடக்கவே கூடாது. ஏனெனில் மழை பெய்தால் இந்த தெய்வங்கள் தான் மழையை வர்ஷிக்க பண்ணின என்று சொல்லி உம்முடைய ஜனங்கள் போய் அங்கே தொழுது கொள்வார்கள். இன்றைக்கு நாமும் கூட சில காரியங்கள் நடக்கவே கூடாது என்று ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்கிறது, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மேல் மழை பெய்யவில்லை. ஜெபத்திற்கு பதில் உண்டா? நிச்சயம் உண்டு. கருத்தாய் ஜெபித்தால், ஊக்கமாய் ஜெபித்தால் பதில் கிடைக்குமா? நிச்சயமாய் கிடைக்கும். அதை அடுத்த வசனம் சொல்கிறது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். ஏன் திரும்ப திரும்ப வார வாரம் நாம் இப்படி கூடி ஜெபிக்கிறோம்? திரும்ப திரும்ப ஜெபிக்கும் பொழுது சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகின்றன. அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபித்திருப்பான்? ஆண்டவரே, 3.5 வருடம் மழை வரக்கூடாது, அதன் பிறகு மழையை தாரும், மழையை தாரும். நாமும் கூட இன்னைக்கு அப்படித்தான் ஜெபிக்க போகிறோம். சில காரியங்கள் நடக்கக்கூடாது என்று ஜெபிக்க போகிறோம். சில காரியங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்கிறது, வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்காக ஜெபிக்கிறதற்கு இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை கட்டியிருக்கிற எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய நாம் ஜெபிக்கும்படி கர்த்தர் எனக்கு பாரத்தை கொடுத்தார். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணினான், மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான். ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாலிபர்களை கட்டியிருக்கிற எல்லா விதமான அடிமைத்தனங்கள், சுபாவங்களில் அடிமைத்தனங்கள், பலவிதமான கோபங்கள், பலவிதமான எரிச்சல்கள், பலவிதமான அன்பற்ற தன்மைகள், அவருடைய சுபாவங்களில் ஒரு விடுதலை வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் சுபாவங்களில் என்னென்ன பகுதிகளில் எல்லாம் விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சொல்லி ஜெபிப்போம்.
ஊக்கமாய் ஜெபிப்போம், கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில கூட உம்மை நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஆண்டவரே. அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில எங்கள் மத்தியில நீ இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறார், நீரோ ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூரண படமும் வந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே ஜீவன் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உலக பிரகாரமான காரியங்களில் அவர்கள் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாம் எங்க பிள்ளைகள் மறித்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. சோத்தரிக்கிற பாவங்களிலும் சாபங்களிலும் விழுந்து ஆண்டவரே மீண்டும் எழுந்திருக்க முடியாதபடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறித்து இருக்கிறார்களே ஆண்டவரே. நீரோ ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படமும் வந்தீரே ஆண்டவரே. அப்பா, சோத்தரிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு ஜீவன் உருவாகட்டும் ஆண்டவரே. அன்று எலியா பாடுள்ள மனுஷனா இருந்த போது கருத்தாய் ஜெபித்தாரே ஆண்டவரே. அவர் ஜெபித்த ஜெபந்துகள்லாம் ஆண்டவரே, மழை வேண்டாம் என்று ஜெபித்த போது தடுத்து நிறுத்தினீரே ஆண்டவரே. மழை வேண்டும் என்று ஜெபித்த போது வானத்தின் பலகணிகளை திறந்து மழையை பொழிந்தருளீரே ஆண்டவரே. இப்பொழுது கூட எங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடுநாள் பாவங்கள் ஆண்டவரே, நெடுநாள் எங்கள் பிள்ளைகளுடைய இடங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. நெடுநாளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சில காரியங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது ஆண்டவரே. கட்டுகிறவர்கள் இல்லாமல் அது பாழாய் கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, சில அந்தரங்க பாவங்கள் ஆண்டவரே, அப்பா எல்லா பந்தரங்க பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்று வெளியேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளியேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன பாவ கட்டுகள் இருக்குதோ, சாப கட்டுகள் இருக்கோ, அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, விட முடியாத கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற பாவங்கள் இருக்கிறதோ, எல்லா பாவங்களும் எங்கள் பிள்ளைகளை விட்டு விடுபட வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கிருபையா எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆண்டவரே. உமக்கா எங்க பிள்ளைகள்லாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்காக நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் கிரியை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். இதே வேத பகுதியிலே மறுபடியும் பார்க்கிறோம், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வசனம் சொல்கிறது, வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆண்டவர் இந்த எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்து வானம் மழையை பொழியவும் பூமி பலனை தரவும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு நாம் ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்க போகிறோம். இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வாலிபர்கள் சந்திக்கப்படுவதல்ல, கர்த்தருடைய எழுப்புதல் வர வேண்டும். பட்டணங்கள் தோறும் எழுப்புதல், கிராமங்கள் தோறும் எழுப்புதல், சபைகள் தோறும் எழுப்புதல், வீதிகள் தோறும் எழுப்புதல். அன்றைக்கு எழுப்புதலின் சரித்திரத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல எல்லா தேசங்களிலும் எழுப்புதலை குறித்து நாம் கேட்கும் பொழுது மக்களெல்லாம் தேவனை தேடி வந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். அதை போல ஒரு எழுப்புதல் நமக்கு வர வேண்டும். வானம் மழையை பொழிய வேண்டும், பூமி பலனை தர வேண்டும். அதற்காய் ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்வீர்களா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அடுத்த தலைமுறை உமக்கா எழும்புகின்ற இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, வானம் பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று ஆண்டவரே வார்த்தையின்படி ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில தகப்பனே எங்கள் மத்தியில பொழியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு அல்லவா ராஜா. இன்று அடுத்த சந்ததி அப்பா பலவிதமான பிசாசின் பிடியில அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்கள் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அருள் மாலை பொழியும்படியாக ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே, ஆண்டவரை முன்னோக்கி பார்க்க
பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பொழிந்தது போல ராஜா, இந்த நாளில் ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஒரு ஆவியானவர் பொழியும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே, கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே, உமக்கா எழும்புகிற அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த நாளில ஊற்றுவீராக ராஜா. ஆவியானவரே, ஆவியானவரே ஆண்டவரே, வானம் பொழிகிறது போல ராஜா உம்முடைய அபிஷேக நதி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே பொழியும்படியான ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தன் பலனை தரட்டும் ஆண்டவரே, உமக்கா எழும்பட்டும் அப்பா. தேசத்தில் சாதிக்கக்கூடிய ஆண்டவர், உமக்கா ஜீவிக்கக்கூடிய, உமக்காய் ஆண்டவரே தீவிரமா எழும்பக்கூடிய ஆத்துமாக்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ராஜா. இந்த கடைசி நாட்களில் தகப்பனே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தகப்பனே இயேசுக்காக வைராக்கியத்தோடு எழும்புற கூட்டத்தை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றிய தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் அருள்மாரி பொழியும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவர், தனிப்பட்ட ஜீவியத்தில் வாலிபர் மத்தியில் ஒரு மாற்றம் வரட்டுங்கப்பா. தேசம் பெரிய எழுப்புதலை காணட்டுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுக்காய் எழும்பட்டுங்கப்பா. தன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வருவதாக, ஒரு எழுப்புதல் தீ பற்றி வைப்பீராக ராஜா. அன்று ஆண்டவரே இஸ்ரவேல் மத்தியில ராஜா ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிந்த தீ தகப்பன ராஜா, இன்றைக்கு தகப்பன ராஜா கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்கப்பா. ஆசாரிப்பு கூடாரத்தில் ராஜா ஆண்டவரே குத்து விளக்குகள் எரிந்தது போல ராஜா ஆண்டவர் உமக்காக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுக்காய் எழுப்பப்படட்டுங்கப்பா, எரிக்கப்படட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்க தேசத்துல தாங்கப்பா, எங்க தேசத்துல தாங்க. எங்க வாலிப பிள்ளைகள் மத்தியில ஆவியானவர் ஊற்றுவீராக ராஜா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமா தடை பண்ற போலாத பிசாசின் கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதமாக்கி போடுகிறோம், அதமாக்கி போடுகிறோம் அப்பா. பிசாசை கட்டி வைத்த கட்டுகளாம் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக ராஜா. ஆவியானவரே ஒரு விடுதலை தாங்கப்பா. போதை வஸ்துகள் இருந்து ஒரு விடுதலை வரட்டுங்கப்பா, அவபக்தியிலிருந்து ஒரு விடுதலை வரட்டுங்கப்பா. விசுவாசமுள்ள சந்ததிகள் எழுப்புங்கப்பா. எல்லாம் மாறுபாடான ஜீவியமெல்லாம் எடுத்து போட்டு தகப்பனே உமக்கா எழுப்புவீராக. வாலிப பிள்ளைகளை இந்த மாதியான வேளையில அப்பா, இந்த வேளையில, இந்த ஜெபிக்கிற வேளையில, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப மத்தியில் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக ராஜா. ஊற்றப்படட்டுங்கப்பா இப்போதே இந்த வேளையில ராஜா. எல்லா கட்டுகளும் ஆண்டவரே தானாய் கழட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. உரிமல சக்கராது ரிபிக்கரபா ரீந்த ருதிபிக்கரபாக்கரபோ ஹல்லேலூஷபரபலவா. நன்றி அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே அநேகருடைய கட்டுகளை நீ அறுத்து கொண்டிருப்பதற்காக, அந்தகார கிரியெல்லாம் நிர்மலமாக்கி கொண்டிருப்பதற்காக, எல்லா தற்கொலையின் ஆவின் கிரியெல்லாம் சுட்டரித்து கொண்டிருப்பதற்காக, வாலிபர் இழுக்கின்ற எல்லா தற்கொலை எண்ணங்களாம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்து உமக்காய் எழுமட்டுங்கப்பா. உமக்காய் ஒரு சந்ததி எழுப்பட்டுங்கப்பா. இயேசுக்காக வைராக்கியத்தோடு எழும்புகிற சந்ததி அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் தீ பற்றி வைப்பீராக ராஜா. அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரியுது என்று வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு இருதயத்தில் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு சபையில, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேசங்களில் ராஜா அக்கினி அபிஷேக நதி, அக்கினி ஆவியானவர் பொழிவீராக, பொழிவீராக. அன்று வானம் பொழிந்தது போல ராஜா இந்த கடைசி நாட்களில் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் பொழியட்டும், பொழியட்டும். பூமி தன் பலனை தந்தது போல வாலிபர்கள் உமக்கா எழும்பி பலன் கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆமென்றும் ஆமென் என்றும் நாம் சொல்லும் பொழுது கர்த்தரும் ஆமென் என்று திருவுளம் பற்றுகிறதற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு பதிலை தருவார். எழுப்புதலை நம்முடைய கண்கள் காணும். நம்முடைய காலத்திலே நாம் எழுப்புதலை பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள்.
இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தை நீங்கள் உங்கள் இடங்களிலே தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் வீடுகளிலே செய்யுங்கள். பெரிய எழுப்புதலின் பெருமழை கேட்கப் போகிறது, அந்த சத்தம் கேட்கப் போகிறது. நம்முடைய கண்கள் அதை கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறது. கர்த்தரை துதிக்கும்படி ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, ஓசையை அடைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, ஓசையை அடைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நீரப்பி பயன்படுத்தும், எங்களை நீரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை இருத்திவிடும், எங்களின் குற்றங்களை இருத்திவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமாண்டவரே, அக்கினி நெருப்பாக நீ தேசத்தில் இறங்கி வர போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக மழை ஊற்றப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினி தேசம் முழுவதையும் சுட்டெரிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். வாலிப உள்ளங்களை திருப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் கோடான 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 கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறதற்காக நன்றி, விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கண்ணீரை கண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த எழுப்புதல் என் வீட்டை சந்திக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க வாய் திறந்து, அந்த எழுப்புதல் முதலாவது என்னை தொடட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப தாகம் என்னிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி என்னிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உமக்காக நான் கொழுந்து விட்டு எரியும்படி ஆண்டவரே என்னிலே எண்ணெய் ஊற்றுங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. என்னிலே எண்ணெய் ஊற்றுங்கப்பா, என்னில் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அந்த எழுப்புதல் முதலாவது என்னில் துவங்கட்டும் ஆண்டவரே. ராக்காலங்களிலே விழித்திருந்து ஜெபிக்கிற மகனாய் மகளாய் எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்காங்கு எழுப்புதல் பற்றி எரிகிறதை ஆண்டவரே நாங்கள் கண்களினால் தரிசித்து, விசுவாச கண்களினால் தரிசித்து ஒவ்வொரு நாளும் அதற்கு தாகம் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லா வாலிபர்களை கர்த்து உம்முடைய எழுப்புதல் அக்கினியில தொடப்போறதற்காய் ஸ்தோத்திரம். என்கவுண்டர் உண்டாக போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பெற்றோராகிய உங்களில் பலர் உங்கள் வாழ்க்கையிலே சில நம்பிக்கைகளை இழந்து போயிருக்கிறீர்கள். இனிமேல் என் குடும்பத்தில் மாற்றம் வராது, இனிமேல் திருப்பம் வராது என்று. கடந்த நாட்களில் ஒரு சகோதரியோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் முடிந்து விட்டதம்மா, இனிமேல் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, இனிமேல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று கண்ணீரோடு சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, உங்கள் பார்வையில் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் தேவன் நினைத்தால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர முடியும் என்று அவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை நான் சொல்லி பேசினேன். திடமனதோடு திரும்பி சென்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட எல்லாம் முடிந்து விட்டது, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இனிமேல் நான் எதை வைத்து ஜெபிக்க போகிறேன் என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வசனம் 7. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். தாவீதுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலைமை. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனை நம்பி வந்த மக்களுடைய பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். கூட வந்த மக்கள் அவர்கள் குணசாலிகள் அல்ல. அவர்கள் தாவீதை கல்லெறியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் நெருக்கப்பட்டான், ஆனால் திடப்படுத்தி கொண்டான். வசனம் சொல்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். தாவீது தொடர்ந்து போகிறான். 200 பேர் இன்னும் நின்று போகிறார்கள். 400 பேரோடு கூட தாவீது தொடர்ந்து போகிறான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். நீங்கள் கூட அந்த 200 பேரில் ஒருவராய் இருக்கிறீர்கள். இல்லை ஆண்டவரே, இதற்கு மேல் எனக்கு ஜெபிக்க பலன் இல்லை, இதற்கு மேல் உபவாசிக்க பலன் இல்லை, இதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று களைத்து போய் நிற்கிறீர்களா? தாவீது பின் தொடர்ந்தான். வசனம் சொல்கிறது, தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். தாவீது, உனக்கு மாத்திரம் எப்படி பலன் வந்தது? தாவீது, உனக்கு மாத்திரம் எப்படி இந்த தொடர்ந்து போக வேண்டும் என்ற விசுவாசம் வந்தது? ஏன் தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது போகிற இடமெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்தபடினால், அந்த கர்த்தர் கூட இருந்தபடினால் 200 பேர் நின்று போனாலும் தாவீது தொடர்ந்து போனான். வசனம் சொல்கிறது, 18 படிக்கலாம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. தாவீது தொடர்ந்து போனான், விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தான். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இந்த வேத வசனம் உங்களுக்கு உரியது. நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். விடாய்த்து போயிருக்கிறீர்களா? தளர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். திருப்பிக் கொண்டு வரும்போது இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். உங்கள் பெயரை போட்டு வாசியுங்கள். உங்கள் பெயரை போட்டு அதற்கு அடுத்து இது என்னுடைய கொள்ளை என்று சொல்லி தைரியத்தோடு சொல்லுங்கள். இழந்து போன பிள்ளைகள், இழந்து போன குடும்பம், இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அது உங்கள் கொள்ளையாக மாறி போகும். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெபிக்க ஏவுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அப்பா இந்த வேளையில உயர்த்துகிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனை உம்மை உயர்த்துகிறோம். எங்க ராஜா இந்த வேளையில இறங்கி வருவீராக. விடாய்த்து போன அப்பா எங்களுடைய ஆண்டவரை எல்லா பெற்றோரையும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. முடிந்து விட்டது, இனிமே முடியாது, இந்த போராட்டத்தை போராட முடியாது, இனி என்னால
எதுவும் செய்ய இயலாது என்று விடாய்த்த ஆத்துமாக்களே, இந்த வேளையில தாவீதோடு இருந்த எங்கள் தேவாதி தேவன் அப்பா, எங்களுடைய ஆண்டவரை பெற்றோர் மேல இறங்குவீராக. சோர்ந்து போய் பலனற்று போகுமளவும், பலன் கொள்ளாமல் போகுமளவும் அழுது கொண்டிருக்கிற எங்களுடைய ஆண்டவரை தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் இந்த வேளையில எங்கள் தாவீதின் தேவ ஆவியானவர் இறங்கி வருவீராக. அப்பா, பலப்படுத்துவீராக. எப்படி தாவீது தங்களுக்குள் பலப்படுத்தி கொண்டாரோ, கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் உன்னதத்தில் இருந்து இறங்கி வரட்டும் ஐயா. உன்னதத்திலிருந்து இறங்கி வரட்டும். எங்கள் பெற்றோரை திடப்படுத்துங்க. பிள்ளைகளை குறித்த அங்கலாய்ப்புகள், பிள்ளைகளை குறித்த எதிர்காலங்கள், அப்பா கண்ணீரின் ஜெபங்கள், இனி என்னால் இயலாது என்று போராட்டத்தை கைவிட்ட சூழ்நிலைகள் இருக்கிற தளர்ந்து போன ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை ஆண்டவரே, எல்லா தாய் தகப்பன்மார்களை இந்த வேளையில திடப்படுத்துதலின் ஆவியானவர் திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. நீர் உடன் இருக்கிறீர் என்ற அந்த திட நம்பிக்கை இந்த வேளையில உண்டாவதாக. அப்பா, என்னால இனி முடியும், என்னோடு இருக்கிற தேவன் தாவீதோடு இருந்த தேவன் என்று திடன் கொண்டு எழும்புவார்களாக. எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்காக ஏபோத்தை எடுப்பார்களாக. எங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய பட்டயமாகிய அப்பா ஜெபத்தை எங்கள் எல்லா பெற்றோர்களும் முழங்காலில் தொடர்வார்களாக. தகப்பனே, முழங்காலில் தொடர்வார்களாக. தாவீது பின்தொடர்ந்தது போல விடாது ஜெபிக்க, விடாது வேதம் வாசித்த வேத வசனங்களையும் ஜெபங்களையும் பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் ஜெபிக்க அப்பா ஒரு திடன் உண்டாகட்டும் ஐயா, பலன் உண்டாகட்டும் ஐயா. ஆவியானவரே அப்பா, இழந்த எல்லாவற்றையும், இழந்த சமாதானம், இழந்த ஐஸ்வர்யம், இழந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இப்படி எத்தனையோ காரியங்கள் இழந்து நின்ற நேரங்கள் இருக்குப்பா. எல்லாவற்றையும் எப்படி தாவீது திருப்பி கொண்டாரோ அதே போல எங்களுடைய ஜனங்கள் இந்த வேளையில திருப்பி கொள்வார்களாக. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொள்ளையும் சேர்த்து திருப்பி கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் ரிசீவ் பண்றோம்ப்பா. அப்பா, நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா, நாங்க டிக்ரீ பண்றோம்ப்பா. உங்க நாமத்தினால திருப்பி கொள்வார்களாகப்பா. இனி ஒருபோதும் திரும்பி பார்க்குதல் இல்லை இயேசுவின் நாமத்தினால. இனி ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அன்ஃபெய்த்ஃபுல் வரவே கூடாது. அவிசுவாசம் தொடாதபடிக்கு நாங்கள் வேலி அடைக்கிறோம்ப்பா. திடப்படுத்தின ஆவியானவர் அப்பா, பின்தொடர வைத்த ஆவியானவர், திருப்பி கொள்ள வைத்த ஆவியானவர், கொள்ளையும் சேர்த்து திருப்பி கொண்டு ஆண்டவரை சுகமாய் திரும்பி வர செய்தீரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலின் சந்தோஷத்தை, இளைப்பாறுதலின் ஆனந்தத்தை ஆண்டவரே எங்கள் பெற்றோர் மேல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இதற்கு எதிரான எல்லா சத்துருவின் கிரியைகள் அப்பா ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இல்பொருள் ஆவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்பா ஜெயத்தை கொடுத்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். எத்தனை வசனங்கள்! தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டான். கர்த்தருடைய ஆலோசனையை சார்ந்து தன்னோடு இருக்கிற கர்த்தரை நம்பி அந்த தண்டை பின்தொடர்ந்தபடினால் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஒன்றை கூட இழந்து போகவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை கூட நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். எல்லா பிள்ளைகளையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் அந்த திருப்பத்தை கட்டளையிடுவார். ஏன் தெரியுமா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என் நாடும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என் நாடும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என் நாடு வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என் நாடு வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே.
சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தேங்க்யூ ஃபாதர். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ராஜா என்னாலும் வெற்றி. ஆண்டவரே, ஒருபோதும் உடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. இந்த யுத்தத்தில் கர்த்தர் கூட இருக்கிறீர், இந்த போராட்டத்தில் தேவன் கூட இருக்கிறீர், இந்த சூழ்நிலைமைகளில் என் ஆண்டவர் கூட இருந்து பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பலவிதமான வேத வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வேத வசனங்களின் அடிப்படையில் ஜெபிக்கிறதற்கு தேவன் நம்மை ஏவுகிறார். தாவீதுக்கு பிரியமான சிநேகிதன் ஒருவன் இருந்தார். அவருடைய பெயர் யோனத்தான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக அதிகமாய் நேசித்தார்கள். ஆத்துமாவை போல நேசித்தார்கள், உயிரை போல நேசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு துர்ச்சம்பவம் என்ன நடக்கிறது? யுத்தத்திலே கில்போவா மலைகளிலே சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் மரித்து போகிறார்கள். தாவீது புலம்புகிறார், யோனத்தான் நிமித்தம் புலம்பல் பாடுகிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-19. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். 18 வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். 25 போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது என் உள்ளம் அதிகமாய் உடைக்கப்பட்டது. தாவீதுக்கு நெருங்கின சிநேகிதன் யோனத்தான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் உயிரிலும் அதிகமாய் நேசித்தார்கள். தாவீதுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சிநேகிதன். ஆனால் யுத்தத்தில் யோனத்தான் மரித்து போகிறார். இதை பார்த்தவுடன் தாவீது புலம்புகிறார், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று புலம்பல் பாடுகிறார். பாடிவிட்டு, என் சகோதரன், போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. இன்றைக்கு ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் கொஞ்சம் பேர்தான். அந்த கொஞ்சம் பேரையும் லக்கு வைத்து பிசாசானவன் தாக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி ஒரு நாள் வந்தார்கள். அம்மா, அந்த வாலிபனுக்கு 30 வயது. அவன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று மிஷனரியாக அவன் மிஷனரி பணித்தளத்திற்கு சென்றான். அங்கு சென்று மிகுந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த பணித்தளத்திலிருந்து வரவே மாட்டேன், நான் இங்குதான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னான். கொஞ்ச காலம்தான் ஊழியம் செய்தான். எதிராளிகள் அவனை கொலை செய்து போட்டார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அது மிகுந்த துக்கத்தை தந்தது. இன்னொரு சகோதரி வந்தார்கள். ஐயோ, என் உறவின் முறையான் அந்த மகன் மிகவும் ஆண்டவரை நேசிக்கிறவன், 32 வயது. அவன் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கினால் மரித்து போய்விட்டான் என்று. இதையெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இன்றைக்கு அநேக யோனத்தான்கள் மரித்து போகிறார்கள். இன்பமானவர்கள், பராக்கிரமசாலிகள், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் இருந்தவர்கள். தாவீது யோனத்தானுடைய மரணத்திற்கு பிறகு வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஏன் கற்றுக் கொடுக்கிறான்? இனிமேல் யுத்தத்தில் நீங்கள் யோனத்தான்களை இழந்து போகக்கூடாது என்பதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தில் கூட ஆண்டவர் இந்த அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறதற்கு உங்களை எழுப்பி இருக்கிறார், என்னை எழுப்பி இருக்கிறார். உலகமெல்லாம் ஜெபிக்கிறவர்களை எழுப்பும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வருஷத்தில் பல தேசங்களில் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபங்களை துவங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். தாவீது யூதா புத்திரருக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் போர் முகத்தில் திறப்பிலே முன்னணியில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும், அவர்களை எழுப்ப வேண்டும்.
இந்த ஊழியம் அதற்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. நான் என்னோடு கூட இருக்கிற இந்த ஜெப வீரர்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இது எந்த சுயநல ஆதாயத்திற்கான ஊழியமே அல்ல. அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்காய் திருப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிற ஜெப ஊழியம். உங்கள் வீதிகளில், உங்கள் பட்டணங்களில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் தேசத்தில் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை துவங்க விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை மாதத்தில் இதற்கென்று ஒரு பயிற்சியை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பகுதியிலே ஜெபத்தை துவங்குவது எப்படி, அதை எப்படி துவங்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அநேக ஜெப வீரர்களும் ஜெப குழுக்களும் எழும்ப வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் 12 தேசங்களில் நடக்கிற இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னும் புதிய தேசங்களில் இந்த ஜெபங்கள் துவங்கப்படும்படியாகவும் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கான்டினென்ட்டிலும் இருக்கிற வாலிபர்களை கர்த்தருக்குள் நடத்த அந்தந்த கண்டங்களிலிருந்து மக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, தூர தரிசனமுடைய எங்கள் தகப்பனே, அப்பா கத்தாவே, தரிசனத்தோடு கத்தாவே தகப்பனே இந்த ஜெப வேளையை கொடுத்து சந்ததிகளை அப்பா தகப்பனே உமக்காய் திருப்புகிற ஒரு நேரமாய் சந்ததிகளுக்குள்ள கத்தாவே ஒரு ஆவியின் வைராக்கியத்தை எழுப்பும்படியாக எழுப்புதலின் ஆவியானவர் வைராக்கியத்தோடு கடந்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த வேளையில கூட கத்தாவே வில் வித்தையை படிப்பிக்கிற தாவீதுக்களை அப்பா தேசம் எங்கோ உலகம் எங்கோ ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு சிட்டியிலும் அப்பா எழுப்பும்படியாக நீர் சித்த வைத்து தொடங்கின இந்த துவக்கம் ஐயா அஜன்காரர் ஓட்டத்தை போல ஓடும்படியாய் ஆவியானவர் தாமே நீர் இயக்கும்படியாய் ஒவ்வொரு இடங்களிலும் கத்தாவே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நகரங்களிலும் அப்பா தகப்பனே நீர் வாலிபர்களை கத்தாவே நீர் எழுப்பும்படியாய் கேட்கிறோம் ஐயா. கத்தாவே யோனத்தானை போல கத்தாவே உம்மை நேசித்து தாவீது யோனத்தானின் சிநேகத்தை போல இயேசு ராஜா உம்மை நேசிக்கிற வாலிபர்கள் ஐயா எத்தனையோ பேர் கத்தாவே சோர்ந்து இந்த வேளையில இருக்காங்களப்பா. அவர்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சூறை செடியின் அனுபவத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் அந்த ஆதி அன்புனால நிரப்புங்கப்பா. அந்த ஆதி அன்புனால இயேசுயா நீர் இழுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எழுப்புங்க ஆவியானவரே, ஏவுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்கப்பா. கத்தாவே உம்மை நேசித்து ஓடுகிற யோனத்தானாய் அநேக வாலிபர்கள் இந்த நாட்களை எழும்பட்டும் ஐயா. அநேகரை எழுப்புகிற யோனத்தானை எழுப்புங்கப்பா. அநேகரை எழுப்புகிற தாவீதை நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த நாட்கள்ல வாலிபர்கள் கத்தாவே சந்ததிகளை அப்பா நீர் நேசிக்கிறதற்காய் அப்பா ஒரு கூட்ட சந்ததிகள் உம்மை சேவித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒரு பரிசுத்த சந்ததியாய் அநேகரை எழுப்பி ஏவி கொண்டு வருகிற அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை போல நீர் இந்த நாட்கள்ல கத்தாவே பிள்ளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. தகப்பனே ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற இந்த புலம்பல் கத்தாவே அழுகிற எங்கள் அழுகுரல் அப்பா எங்க இரக்கங்களின் தேவன் இந்த நாட்கள்ல அப்பா அப்படியாய் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் ஆவியானவரே நீர் எழுப்புங்கப்பா. இரக்கங்களின் தெய்வமே, இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உடையவரே, ஒரு சந்ததி கூட வீணாய் போக கூடாதையா. ஒரு சந்ததி கூட கத்தாவே உம்மை அறியாமல் போக கூடாது தகப்பனே. ஒவ்வொருவரையும் எழுப்புங்க. சந்ததிகளுக்காய் கத்தாவே நீர் எழுப்பின ஜபங்களுக்காய் ஜப நேரங்களுக்காய் ஜப குழுக்களுக்காய் நன்றி கத்தாவே. ஒரு தேசத்திலிருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு நகரத்திலிருந்து கத்தாவே ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு ஆவியானவருடைய அக்கினி சந்ததிகளுக்காய் ஜெபிக்கும்படியாய் கத்தாவே நீர் ஊற்றப்படுவீராக. ஆவியானவரே உடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஐயா. இந்த வேளையில கூட எங்கெல்லாம் எந்த கண்டத்திலெல்லாம் எந்த சிட்டிலெல்லாம் இப்படியாய் ஜபக்குழுக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மேல விசேஷித்த ஆவியானவருடைய அக்கினி மழை ஊற்றப்படும்படியாய் உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரை நிரப்புங்க. ஹல்லேலூயா சந்தரவோ தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காய் புலம்புகிற சந்ததிகளுக்காய் புலம்புகிற ஒரு அபிஷேகம் இந்த வேளையில ஊற்றப்படட்டும் ஐயா. ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க ஆவியானவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே.
கர்த்தாவே பிள்ளைகள் எழும்பட்டும் ஐயா, வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்பட்டும், ஓ தீமோத்தேயுக்கள் எழும்பட்டும் என்று கேட்கிறோம் ஐயா. இந்த வேளையில இயேசுயா உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உங்க காருண்யம் பிள்ளைகளை உமக்கு நேரா இழுத்து கொள்ளட்டும் அப்பா, இழுத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. எல்லாம் எந்த தேசத்துல கர்த்தாவே இப்படியா சந்ததிகளுக்கு ஜெபிக்கலையோ அந்த தேசத்துல ஜனங்களை அடையாளம் எடுங்க கர்த்தாவே, ஜனங்களை அடையாளம் எடுங்கப்பா. புருஷர்களை எழுப்புங்க, ஸ்திரீகளை எழுப்புங்கப்பா. வாலிபர்களுக்காய் கர்த்தாவே கை கோர்த்து ஓடுகிற வாலிபர்களை எழுப்புங்க கேட்கிறோம்ப்பா. தாவீதை போல வில் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தாவீதை எழுப்புங்க கேட்கிறோம்ப்பா. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கொத்து கொத்தாய் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் ஐயா, ஒரு எழுப்புதல் அப்பா அந்த நாட்கள்ல உண்டாகட்டும். வாலிபர்களுக்காய் திறப்புல நிக்கிற அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க, ஒவ்வொரு குடும்பத்தில ஊற்றுங்க, ஒவ்வொரு சபையில ஊற்றுங்கப்பா, ஒவ்வொரு ஜபக்குழுக்களில ஊத்துங்கப்பா, ஒவ்வொரு தேசத்தில ஊத்துங்கப்பா. இந்த நாட்கள் அப்படியா இப்படி கிரியை கர்த்தாவே பற்றி பரவுகிறதற்காய் ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம் கர்த்தாவே ஜபத்தில தரித்திருந்து உங்க சமூகத்துல கிட்டி சேர்ந்து அநேகரை அப்பா அக்கினி கொள்ளையிலிருந்து இந்த வாலிப பிள்ளைகளை மீட்கும்படியாய் ஒரு திறப்புல நிக்கிற ஒரு கூட்டம் ஐயா இந்த நாட்கள்ல எழுப்பி அப்பா ஆவியானவரே நீர் கிரியை செய்து அப்பா உங்க சமூகத்துல இந்த பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கிரியை செய்து இந்த பிள்ளைகள் மூலமா உங்க நாம மகிமைப்படட்டும் ஐயா. இந்த சந்ததிகளை நீர் தெரிந்து கொள்கிறதற்காய் நன்றி. உம்மை அறியாத குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல விசேஷமாய் உம்மை அறியட்டும் என்று கேட்கிறோம் அப்பா. உம்மை அறியாத குடும்பங்களில் உள்ள சந்ததிகளும் விசேஷமாய் இந்த நாட்கள்ல உம்மை அறிகிற ஒரு இருதயமோ சிந்தையோ எண்ணமோ அவர்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துல இந்த சந்ததிகள் எல்லாம் நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நேராய் திருப்பி உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் தேசம் எங்கும் இதை போன்ற ஜெப குழுக்களை எழுப்ப போகிறதற்காய், ஜெபிக்கிறவர்களை எழுப்ப போகிறதற்காய், பட்டணங்கள் தோறும் எழுப்ப போகிறதற்காய், தாவீது யூதா புத்திரருக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தது போல இந்த ஜெப ஆண்டவரே ஜெபத்தின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து ஜெபிக்கிறவர்களை எழுப்ப வைக்க போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே என்னை அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனாய் மாற்றும். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீராங்கனையாய் மாற்றும். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று அன்றைக்கு உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டீர். இன்னைக்கு எங்களிடத்தில் அதைத்தான் கேட்கிறீர். வாரம் ஒரு முறையாவது நாங்கள் ஒரு மணி நேரம் விழித்திருந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்ற ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு பலனும் கிருபையும் தாங்கப்பா. கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப அபிஷேகத்தை ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்க முன் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. எல்லா ஆண்டவரே தேசங்களில் நம்முடைய ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே கனடாவிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே தென் அமெரிக்காவிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆப்பிரிக்க தேசத்திலே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஐரோப்பிய நாடுகளிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசியா தேசங்களிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆஸ்திரேலியாவிலே ஊற்றப்படுவதாக. எல்லா தீவுகளில் ஊற்றப்படுவதாக. எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. கூட்டம் கூட்டமாய் கதறி அழுது ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்கப்பா. திரள் திரளாய் ஜெபிக்கிறவர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப மேகம் வந்து மூடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஹalleluya. Thank you Jesus. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் அல்லவா, நீங்களும் திருப்பிக் கொள்வீர்கள். You are going to pray for your children. ஸ்தோத்திரங்க தாவையமை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப வேளை நேரத்துக்காக அம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே அடுத்த சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படவும் உம்மாண்டை நெருங்கி வரவும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தேவ தரிசனத்துக்காக ஆண்டவரே இதில் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படியாவது கர்த்தாவே இந்த அடுத்த தலைமுறையினர் கர்த்தரை காண வேண்டுமே, கர்த்தருடைய ஆண்டவரை அன்புக்குள்ளதாய் கடந்து வர வேண்டுமே என்பதே ஆண்டவரை தேவ திட்டமாக இருக்கிறது ஐயா, தேவ தரிசனமாக இருக்கிறதே கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து ராஜா இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன தேவைகளோடு கூட என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளையும் அப்பா நீங்கள் சந்தித்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவம் கடந்து வரட்டும்பா. ஆவிக்குரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஆவிக்குரிய மாற்றங்கள் கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை காணட்டும் அப்பா, உம்மை காணட்டும் அப்பா. இந்த இளம் வயதிலேயே உம்முடைய அன்பை ருசி பார்க்கட்டும் அப்பா. இந்த இளம் வயதிலேயே ஆண்டவரே பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பிள்ளைகள் எவ்விதமான பாவ பழக்கத்துக்குள்ளே சிக்கி இருந்தாலும் இன்றைக்கு ராஜா இந்த ஜெப வேளையிலேயே ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஆண்டவரே, அதிசயமான ஒரு மாற்றம் இப்பொழுது வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா நீர் தான் ஆண்டவரே இவர்களை விடுவிக்க முடியும் ஐயா, நீர் தான் இவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்பா. இதற்குத்தான் நீர் வந்தீர் ஐயா, இதற்குத்தான் இரத்தத்தை சிந்தி கொடுத்தீர் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம், ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தம், மாசற்ற அந்த இரத்தம், குற்றமற்ற அந்த இரத்தம் எங்க வாலிபர்களை விடுதலை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து ஆண்டவரை யார் விடுதலை செய்ய முடியும் ஐயா? நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்கள் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் பிள்ளைகள் கழுவப்படட்டும் ஆண்டவரே. உலகத்தின் அநீதிக்கு விலகி நிற்கட்டும் ஐயா, அந்த கரங்க பாவங்களிலிருந்து விலகி நிற்கட்டும், அசுத்தங்களுக்கு விலகி நிற்கட்டும், பாவ வலைகளுக்கு கால்கள் சிக்காதபடி ஐயா தூரப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஊழிய தாகம் வரட்டும் அப்பா, ஜெப தாகம் வரட்டும் அப்பா, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் வரட்டும் அப்பா, ஜெபிக்கிற தாகம் வரட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை காண்கிற கண்களாய், உம்மை தேடுகிற இருதயமாய், உமக்காக காரியங்களை நடப்பிக்கிற கால்களாய் கர்த்தாவே எங்கள் வாலிபர் வாழ்க்கையிலே வரட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே சிக்குண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கே கர்த்தர் விடுதலை செய்வீராக, இன்றைக்கே விடுதலை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பின்னோக்கி போய் ஆண்டவரே ஐயா கர்த்தருடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிற பிள்ளைகளை திரும்பவும் அண்டை இணைத்துக் கொள்ளுங்கப்பா. கெட்ட குமாரனை போல தூரமாய் நின்றாலும் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பையா இவர்களை சந்திக்கட்டும் அப்பா. இன்னும் ஒரு ஆண்டவரே, இன்னும் ஒரு தருணத்தை தாங்கப்பா, இன்னும் ஒரு செகண்ட் சான்ஸை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பிலிருந்து விலகி தூரமாய் இருப்பார் என்று சொன்னார், கர்த்தருடைய அன்பு அவர்களை இன்றைக்கு சந்திக்கட்டும் அப்பா, இன்றைக்கு சந்திக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவற்ற உம்முடைய நேசம் இவர்களை உம்மாண்டை இழுத்துக் கொள்ளட்டும் அப்பா, உம்முடைய காருண்யம் இவர்களை சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாழ்க்கையின் தேவைக்காய் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக, திருமணத்திற்காக ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுடைய தேவைகளை ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே உமக்கு நேராக தெரியப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன தேவைகளோடு ஆண்டவரே இந்த வாலிப சமுதாயம், இந்த வாலிபர் கூட்டம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து எங்களோட ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளும் இன்றைக்கு சந்திக்கப்படட்டும் அப்பா, இன்றைக்கு சந்திக்கப்படட்டும். எந்தெந்த வாலிபர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற நன்மை, அவர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தாங்கப்பா, இன்றைக்கு தாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியின் அருள்மாரிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய அருள்மாரி ஊற்றப்படட்டும் அப்பா, ஆண்டவரே அருள்மாரி ஊற்றப்பட
ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. விலையேற பெற்ற ஆண்டவரே, அந்த ஆவியின் அருள் மாறி ஐயா ஆண்டவர் அந்த மேல் வீட்டு அறையில இறங்கினது போல ஒவ்வொரு வாலிபருடைய சிரசில இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய அபிஷேக மழை எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த ஆவியின் அருள் மாறி இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப நேரம் ஒவ்வொருடைய வாலிபர்களே பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த ஜெப நேரம் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய வாஞ்சைகள் ஐயா ஆண்டவரே அப்படியே நிறைவேறட்டும் ஐயா, அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசமெங்கும் ஐயா ஆண்டவரே முழு உலகத்தில் இருந்து ஐயா எங்களோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபர் ஆண்டவரே ஜெப சத்தம் ஐயா உமக்கு நேராக ஆண்டவர் வரட்டும் அப்பா, நேராக வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உம்முடைய திருப்பாதங்களில் விருந்து ஆண்டவரே கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தரப்போறதற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. தேங்க்யூ ஃபாதர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பாடலின் ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோயே 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீ. எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தை என்னை கைவிடல. உம்மை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா தலைகளும் நிமிரும்படி செய்கிற தேவன் ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், இவைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டிருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பில்லை, பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, படிக்க முடியவில்லை, படித்தாலும் நன்றாக எழுத முடியவில்லை. இப்படியெல்லாம் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவதாக அநேக பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை. மூன்றாவதாக எதிர்காலம் நன்றாய் அமையவில்லை. குறிப்பாய் இந்த படிப்பு, அவர்களுடைய எதிர்காலம், இவைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே நேரத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அடுத்த சந்ததிகளுக்காக, தலைமுறைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே படிப்பில் ஆண்டவரே ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானம் ஆண்டவரே இப்பொழுது உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய்
நின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வசனத்தின்படி கத்தரால் உண்டாகிற ஒரு ஞானம் அன்றைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த ஞானம் உண்டாவதாக, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை அன்றைய உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஞானத்திலும் விருத்தி அடைந்த ஆண்டவராய் இருந்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்பதற்கு ஆண்டவரே இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுப்பீராக. படிப்பை குறித்து பயந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றைய தேர்வை குறித்து இருக்கிற பயங்கள் எல்லாம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். குழப்பங்கள் எல்லாம் விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த கட்ட படிப்பிற்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வழி நடத்துதல்கள் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற உம்முடைய சித்தத்தின் வழி நடத்துதல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தின் வழி நடத்துதல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்காலத்தில் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற அந்த ஆண்டவரே திட்டத்திற்கு நேராக நடத்துகிற அந்த பாதையில கர்த்தர் பிள்ளைகளை நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவான நடத்துதல்கள் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற எல்லா பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிப்பில கர்த்தர் சிறந்து விளங்க பண்ணுவீராக. படிப்பில கர்த்தர் நீர் உயர்த்தி வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்ற வார்த்தையின்படியே அன்றைய உங்க பிள்ளைகளுக்கோ மற்ற பிள்ளைகளுக்கு உண்டாகிற ஒரு வித்தியாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாட்களில் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எல்லா பிள்ளைகளுடைய ஆண்டவரை எதிர்காலங்கள் அன்றைய உயர்வாய் அன்றைய நீர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார். எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தரப்போகிறார். ஏனெனில் அவருடைய பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜெபங்களை கவனமாய் கருத்தாய் குறித்து வைத்து எல்லாவற்றுக்கும் பதில் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நிற்கிறான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜெபமும் துதியும் தூபவர்க்கமாய் தேவனுக்கு முன்பாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஏதோ நேரம் போகாதபடினால் இந்த 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கு நாம் வரவில்லை. எங்களோடு இணைந்த ஜெப வீரர்கள் எல்லாம் பல தியாகத்தோடு தான் இந்த ஜெபத்தை வந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வந்து செய்கிறார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா, பதில் வருமா. நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஜெபமும் தூபமாய் அவருடைய பிரசனத்திற்கு போயிருக்கிறது. அது தூதனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பலிபீடத்திலே அந்த தூபத்தை போடும்போது அந்த தூபத்தின் சுகந்த வாசனையை ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார். நிச்சயமாய் பதில் வரும். ஒருபோது மறவாத கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறையும் நிச்சயமாய் காப்பாற்றுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்திருக்கிறீர். தூதனுடைய கையிலே எங்கள் ஜெபங்கள் தூபவர்க்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. எங்கள் துதிகள், எங்கள் பாடல்கள் தூபவர்க்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. அது பலிபீடத்தின் மேல் போடப்பட்டு தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, அதை முகர்ந்து பார்த்து அதற்கு நிச்சயமாகவே பதில் தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இரக்கமுள்ள தேவன், தயை செய்கிற ஆண்டவர், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இறங்குகிறவராக இருக்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கும் ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எழுப்புதலை தருவீராக. தாழ்த்தி முடை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் இன்னும் பல தேசங்களிலும் பரவும்படி தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஜெபத்தை நடத்துவதற்கு முன் வரலாம். இந்த நாளின் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்தார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.